வெல்கம் டு டெவலப்பர் பாயிண்ட். இன்றைக்கி நம்மளோட எத்திக்கல் ஹேக்கிங் டாபிக்ஸில் எதை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனிமரேஷன் அப்படிங்கிற டாபிக் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த எனிமரேஷன் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா இது ரொம்பவே ஒரு கிரிட்டிக்கலான ஸ்டெப் இன் எத்திக்கல் ஹேக்கிங். அதாவது நிறைய நெட்வொர்க்லேருந்து, நிறைய சர்வர்ஸ்லேருந்து, நிறைய சிஸ்டம்ஸ்லேருந்து நமக்கு தேவையான மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணுறதா பார்த்தீங்கன்னா இந்த எனிமரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது பேசிக்காக யாரெல்லாம் இது பண்ணுவாங்கன்னா இந்த சைபர் செக்யூரிட்டியில் இருக்கிற வெப்சைட் டெஸ்டர்ஸ். ஸோ இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூர்டாக இருக்கா, எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கா, ஏதாச்சும் ஒரு அட்டாக் நடந்துச்சு அப்படின்னா அந்த அட்டாக்ல இதுலேருந்து காப்பாற்றுறதுக்கு ஃபயர்வால் இதில் சூப்பராக பில்ட் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக எனிமரேஷன் பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. ஸோ இந்த எனிமரேஷன் பண்ணுறது மூலயமா ஒரு இண்டிவிஜுவல் வெப்சைட்டோட வீக்னஸஸ் என்ன, வல்னபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இதனால் ஒரு எத்திக்கல் ஹேக்கருக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வச்சு அவங்க பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸை பார்த்தீங்கன்னா மென்மேலும் வளர்த்துக்கலாம். ஸோ அதாவது உங்களோட பர்டிகுலர் வெப்சைட் இவ்வளோ வீக்காக இருக்குது, நான் அதுக்கு செக்யூரிட்டி பில்ட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி அந்த இண்டிவிஜுவல் கம்பெனிகிட்ட போய் நீங்கள் அப்ரோச் பண்ணுறப்ப ஸோ அவங்க உங்களுக்கு பே பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இது மூலிமா நம்மளோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஹை லெவலில் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த எனிமரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போர்ட் ஸ்கேனிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்கும். ஓகேங்களா? ஸோ போர்ட் ஸ்கேனிங்னா எந்த போர்ட்டில் இவங்க கனெக்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது, அடுத்து சர்வீஸ் ஐடென்டிஃபிகேஷன், யார் இவங்களுக்கு இந்த ஹோஸ்டிங் சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, அண்ட் அடுத்து யூசர் எனிமரேஷன், எந்த மாதிரியான யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நெட்வொர்க்கிங் மேப்பிங். ஸோ இந்த பர்டிகுலர் வெப்சைட் லாகின் பேஜ் லாகின் பேஜ் இருக்கா, ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இருக்கா, ஸோ அந்த மாதிரி பார்ட்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதா பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் மேப்பிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன் எனிமரேஷன். ஸோ அதாவது ஒரு வெப் ஆப்பில் தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் நம்ம பண்ணிட்டு இருப்போம். ஸோ வெப் ஆப்ஸில் ஒன் ஆஃப் த ஒரு ஃபீச்சர் தான் பார்த்தீங்கன்னா வெப்சைட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த எனிமரேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே தான் எனக்கு பார்த்தீங்கன்னா பூரா பில்டப் ஆகி நடந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் எங்கே போய் படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா காஷி இன்ஃபோடெக்கில் ஒரு இன்டர்ன்ஷிப் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இன்டர்ன்ஷிப்பில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் நம்மளோட லிங்க்கில் பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அங்கே போய் செக் பண்ணி நீங்களும் அந்த இன்டர்ன்ஷிப்பை படிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என் சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.